இன்றைக்கு வந்துட்டு பவி வந்து தங்கட விட்டு வரும்படியாக வந்துட்டு சொல்லியிருந்தேன். உண்மையிலே வந்துட்டு டைம் காணாது. இருந்தாலும் என்ன சொல்கிறேன் வந்து உண்மையிலே வந்து எங்களை அவ்வளோ தூரம் தேடி வந்த ஒரு அன்பு வந்து அப்போ நாங்கள் பெட்டிக்குள்ளே நின்றுட்டு அவன் கூப்பிடும்போது வந்துட்டு அவன் வீட்டை போகாமட்டு உண்மையிலேயே பிள்ளை தம்புழுவில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பவியோட ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். நல்லா கடை பாப்பாவுக்கு 2 நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து இப்படி கையில் வந்துட்டு வச்சுருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். இதுதான் வந்துட்டு நைட்டுக்கு சமைக்க போகிறோம் அப்படின்றலாம் வந்து. ஸோ வந்து பவியோட வீட்டை போயிட்டு அங்கே யார் இருக்காங்க என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டும். ஆறாக பார்க்கணும் ஆளை பாடுறாடி நல்ல வழியாகிற ஆளை பார்க்க யாரை கொண்டா நிக்கோலஸ் பூரான கொண்டா பூரான. ஐயோ திறமையில் இருந்தா செஞ்சு ஆடுவோம். பாட்டுகளை பாடி ஆட்டங்களை ஆடியா நிக்கதான் நாளைக்கு குளிச்சு நீங்க காலமே முடிவெட்ட போனேன். இங்கே சலூனுக்கு தானே முடிவெட்ட போகிறேன். இல்லை இங்கே சந்தைக்கு தான் போட்டு போகிறேன். கட்ட உண்மை நீங்கள் ஒரு தான் எங்களுக்கு முதலாளி. ஏன் எப்படித்தான் போடணும் அப்படியே நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோ. இப்போ 2025 அப்புறம் இப்படி தானே பார்க்கல பேப்பரும் பார்க்கல இல்லையா? அப்படி பார்க்கல இருங்க. இப்போ ஊரில் இருந்து வர இங்கே வரக்குள்ள கொஞ்சம் யோசிச்சோம். எங்களை வந்து கதைச்சி விட சொல்லி நான் அந்த வீடியோ பார்க்குறீங்களா கடை அந்த மன்னார் அப்படி இப்படி கொஞ்சம் விஷயம் காய்ச்சானே. இவன் வந்தது ஆளு கொஞ்சம் இது குறைவு தானே. நீங்கள் படித்தாலும் அப்படி செய்யக்கூடாது. டயரை காட்டாவே உள்ளுக்கு காட்டுறார். சரி இது அந்த அந்த வந்த இடத்துல அந்த மன்னார் பிள்ளையோட காய்ச்சி அந்த கதை கேட்டீங்களா என்னது? நான் சொன்னேன் போய் நல்ல ஆள்றாப்பா. உங்களோட முகத்தையா சொன்னீங்க? கடவுளே நான் எந்த முகத்தை சொல்றீங்க? பாய் 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 எல்லாருக்கும் பாயா எல்லாருக்கும் பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிக்குளோவில் அம்பாறை மாவட்டம் தம்புழுவிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி எஸ்கே உலகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் நேற்றைய தினம் வந்து கவிதாஸ் டப்பாவுக்கு 50வது பர்த்டே. ஸோ வந்து 50வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி செலிப்ரேஷன் மீன் வந்து ஒரு கேக் ஒன்று கட் பண்ணி வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு போட்டிருப்போம். இந்த வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ பார்க்காம யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் போயிட்டு வந்துட்டு பாருங்கள். சேம் டைம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க வந்துட்டு தம்பி இருக்கிற இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அந்த வீடியோவில் வந்து பவி நிற்கல. பவி வந்துட்டு நேற்று காலமே வந்துட்டு போயிட்டான். ஸோ வந்து நாங்கள் பவியை வந்துட்டு அனுப்பிட்டு இன்றைக்கு வந்துட்டு பவி வந்து தங்கட விட்டு வரும்படியாக வந்துட்டு சொல்லியிருந்தோம். உண்மையிலே வந்துட்டு டைம் காணாது. இருந்தாலும் என்ன சொல்கிறேன் வந்து உண்மையிலே வந்து எங்களை அவ்வளோ தூரம் தேடி வந்த ஒரு அன்பு வந்து அப்போ நாங்கள் பெட்டிக்குள்ளே நின்றுட்டு அவன் கூப்பிடும்போது வந்துட்டு அவன் வீட்டை போகாமட்டு உண்மையிலேயே பிள்ளை உண்மையாக டைம் மட்டும் தான் நான் வந்து சரிடா நான் வாரேன் அப்படின்ட்டு வந்து நேற்று நைட் ஃபுல்லாக அடின்னு அடித்து வந்துட்டு என் வாயால் நான் வருவேன்ட்டு சொல்ல வைக்கணும்ட்டு அவன் குறியானு கொண்டான். அதுக்கு நாங்கள் கேட்டு நானும் வருவேன்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வந்து ஓகே அண்ணா நீங்கள் சொன்னால் செய்வீங்க செய்கிறதான் சொல்லுவீங்கன்ட்டு நான் அவனே வந்து எனக்கு டைலாக் கொடுத்தான் சரிடா அப்படின்னு சொல்லி போட்டு நான் வாரேன்னு சொல்லிட்டேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் வந்து 6 மணி ஆகிட்டு வந்து நாங்கள் இப்போ தம்புழுவிலுக்கு வந்துட்டோம். இன்னும் பவியோட வீட்டை வந்துட்டு போகலை. ஸோ வந்து பவியோட வீட்டை போயிட்டு வந்து எனக்கு தெரியாது அங்கே யார் நிற்கிறாங்க என்ன விளக்கம் எதுவுமே வந்து தெரியாது. அவன் வந்துட்டு தங்களோட வீட்டை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கான். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆளுக்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிற வந்து இப்படி ஒரு அந்த மனசில் ஒரு எண்ணம் எப்படின்னு சொன்னால் இப்போ மற்றவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ நீ வந்துட்டு தேடி போனி எனக்கு சரியாக பழையனா வந்து அண்ணா உன்னோட வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதைப்பாங்களாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அண்ணா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாட்ட வாயும் வந்துட்டு அடித்த மாதிரி போடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். ஸோ இப்படி வந்து ஒரு சொல்லும்போது வந்துட்டு என்ன சொல்கிறேன் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆக்கள் எல்லாம் இல்லை போகாமல் நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்துட்டோம். சரியாக இப்போ நேரம் வந்துட்டு 6 மணிக்கு மேலே ஆகிட்டு இந்த வந்து நாங்கள் பவியோட வீட்டை வந்துட்டு போகிறோம். ஸோ பவியோட வீட்டை வந்து போயிட்டு
அங்கே யார் நிற்கிறாங்க அண்ட் வந்துட்டு ஏதோ சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் வந்து. ஸோ அந்த சமையலையும் காட்டி அங்கே ஒரு சாப்பாடையும் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கு நைட்டுக்கு அங்கே தான் நின்று விடிய தான் போவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் இனி வந்துட்டு திரும்ப முடியாது. அப்படியே திரும்பினாலும் வந்து ஒரு பொய்க்கு வந்த மாதிரி போயிடும். அவன் வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு எங்களோட வீட்டை நின்றுட்டு போனவன். அப்போ வந்து பொய்யா பழையன மாதிரி போடும். நாங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகினா ஸோ அதால் வந்து அவங்களோட வீட்டை நைட்டுக்கு நின்றுட்டு நாங்கள் விடிய வந்துட்டு போவோம். அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜாஃப்னா அவளுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இதுக்கிடையில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் வந்து. இப்போ கவிதாசு கூட வந்துட்டு யாரோ ஒரு பிள்ளை வந்து மெசேஜ் பண்ண வந்து அவங்களோட அம்மா வந்து எங்களோட பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறித்தனமாக வந்து எங்களோட வீடியோ வந்து பார்ப்பாங்களாம். ஜஸ்ட் வந்து எங்களோட ஒரு வாய்ஸ் மெசேஜை கேட்டாலே போதும் அப்படின்னு மாதிரி வந்து அவங்க ஆசைப்பட்டவங்களாம். அப்போ நான் சொன்னேன் அப்படி விரும்புகிறவங்களுக்கு நாங்கள் நேரடியாக போனால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு அவங்களோட இடத்துக்கிட்ட போய்ட்டு வந்து நின்று ஹோல்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எடுக்கலை மீன்ஸ் வேணுமென்று செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன நடந்தால் அவங்க அங்கே வெளியில் போனவங்களாம் அங்கே ஃபோன் ஆஃபில் இருந்தால் ஃபோன் ஆஃபில் இருந்தால் நாங்கள் தாண்டி வந்த அப்புறம் கால் பண்ணாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இனி திரும்பி போகவும் முடியாது. அப்போ நான் சொன்னேன் 7 மணி சொன்னால் மட்டும் நாங்கள் நாளே போகும்போது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பவியிட விட்ட போக போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. இருக்கா அடி தம்பி கோல் இருக்கா. ஸோ வந்து பவியிட வீட்டை போயிட்டு அங்கே யார் இருக்காங்க என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதான் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு வரோம். நாங்கள் இப்போ பவியிட விட்ட போகலாம் வந்து. ஸோ அதுக்கு முன்னே தம்பி ஒரு கால் பண்ணி கதைப்போம். அவனுக்கு நியூஸ் போயிருக்குமே நான் இப்போ வரைக்கும் லைவ் போட்டுக்கணும். கட்டாயம் பார்த்து யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அண்ணாக்க வராங்க அப்படின்னு மாதிரி. ஆளுக்கும் ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து போனால் போயிட்டு அவனோட சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு விடிய வந்துட்டு வலுக்கட்டுவோம். நிற்கல ஏன்னு சொன்னால் எஃப்னால நிறைய வேலை இருக்குது. சேம் டைம் வந்துட்டு எங்களோட வீட்டு வேலையும் இருக்குது. ஸோ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ளே வீட்டை வந்துட்டு முடிச்சிடுவோம் நாங்கள். தம்புழுவில் தானே. ஹலோ லைட்டு ஹலோ ஹலோ பவி இல்லையாண்ணா? பவி இல்லையா? நாங்கள் வந்து இப்போ சரியா தம்புழுவில் போட்டுக்கிட்ட நிற்கிறோம். தம்புழுவில் ரெண்டு போட் போட்டிருக்கல. இப்போ நாங்கள் இங்கே கார்தி சைட்லேருந்து வரைக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு தம்புழுவில் ரெண்டு போட் போட்டிருக்கல. பச்சை போட் அந்த போட்டுக்கிட்ட வந்து நிற்கிறோம். எங்கே வரணும் சரியா? பிள்ளைங்கள சன் ஃபுட்டா? சன் ஃபுட் வந்து சூப்பர் மார்க்கெட். சரி அப்போ நீங்கள் வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து? இந்த போட்டோ காட்டுங்க. தம்புழுவில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பவியிட ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். 5 மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்குது அப்படின்னு வந்து போட் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து இங்கே இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல அழகான இடம்னு தான் சொல்லணும். வந்து நான் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கேன். போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடுவில் ஒரு பாலம். ஸோ 2 சைடும் வந்துட்டு என்ன சொல்கிறேன் இங்கே வந்து பெரிய கடல், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 6 மாதிரி தண்ணி. ஸோ வந்து நிறைய மீன் பிடிக்கிறவங்க அது இதுன்னு சொல்லி நிறையவே வந்து அழகான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். நாங்கள் நோம்பலாக வந்து இங்கிட்ட அதில் நல்லா கிடப்பா பார்க்க. ஒரு ஆள் வேலையில் கண்டுபிடிக்கிறார். ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க. ஃபுல்லாக மீன் பிடிதான். என்னடாப்பா பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்லங்கடாப்பா மீனை. அதுதான் பைக் கும்மாடாப்பா அந்த ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாள் பைக் தானே. நல்ல இயற்கையான இடம்டாப்பா. தம்பி போனியாடா உள்ள பீச்சுக்கெல்லாம் போனியா நீ? அக்கினியோ போனியா? ஓகே. இங்கால அப்படியே போனால் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பொத்துயில் போகலாம். அப்படி அங்கால அருகம்பே உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர அழகான இடங்கள் வந்து என்ன சொல்கிற வந்துட்டு சுற்றுலா பயணிகளை நிறைய வந்துட்டு கவர்ற நிறைய இடங்கள் வந்துட்டு இங்கால பொத்துவில் சைடில் வந்துட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அங்கெல்லாம் போக வந்து டைம் வராது. ஸோ வந்து நாங்கள் பவியிட வீட்டை போயிட்டு
ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லி ஆள்கிட்ட புதுனங்களா என்ன சொல்கிறோம் அண்ணா உங்களுக்கு என்ன இறைச்சி என்ன பிடிக்கும், கோழி இறைச்சியா இல்லாட்டி வேறு வேறு இறைச்சியில் வந்துட்டு எடுக்கவா அது இதுன்னு சொல்லி ஒற்றையே கேட்டு அப்போ நான் வந்து கேட்டேன், ஏன்டா தம்பியா நாங்கள் எங்களோட அண்ணன் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுலாம் உனக்கு தெரியும் தானே, நீ அவ்வளோலாம் கஷ்டப்படுற ஒன்றுமே வேணாம், நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட வீட்டை வந்துட்டு போகிறோம்னு சொல்ல இல்லைன்னா அப்படி இப்படி செய்யணும் அது இதுன்னு சொல்லி ஆள் பெரிய 6 வாரத்தோடு இன்றைக்கி 2 கோழியாக வாங்கினார். 2 நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்துட்டு இப்படி கையில் வந்துட்டு வச்சிருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். இதுதான் வந்துட்டு நைட்டுக்கு சமைக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து அப்போ அவன்ட்டு அப்படியே ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு நிலைமை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி தானே, ஓகே. சன்ஃபுட் ஃபுட் சிட்டி கிட்ட போயிட்டு வந்துட்டு கோல் அடிப்போம் ஆளுக்கா. இதுதான் சன்ஃபுட் ஃபுட் சிட்டி. இந்த முன்னுக்கு எவராடா? ஓ மை காட், கடுங்கிட்டு கிடக்கடாப்பா வீடு. அண்ணன் வணக்கம். எங்கே போயிட்டான் தம்பி? என்ன இது ஏன் ஃபோனை விட்டு போனவன்? ஃபோனை விட்டுட்டு சார்ஜில் போட்டு அப்படியே போட்டு போயிட்டான். எங்கே வீடு? எடுங்களேன் போவோம். சரி எடுங்க. ஆள் ஆட்டோவில் வந்திக்கிறேன். கணக்கு 5 வந்துக்கிறாப்பா. அதான் தடிமன் சாக்கோல்ல முந்தி போயிடுவோம்டாப்பா யாழ்ப்பாணத்துக்கு. கடவுளே என்ன பண்ணிடாப்பா பெய்யுது. எங்கிறாப்பா சிக்னல் இது? நிப்பாட்டிட்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை திட்டங்கள் செய்யத்தாங்க. எங்களோட வேலையும் பார்க்கணும், சேம் டைம் மெட்ட வேலையும் பார்க்கணுமா? என்னப்பா கயனா 2 சைட்டாலே ஏற்றணும் போல. சாவச்சேரி சி இல்லை 1 அண்ணா எங்கடாப்பா இவன் போட்டான் எங்களை வர சொல்லி போட்டு ஏற்பாடுகள் பெலாம வழியா இங்கே வாரண்டா கொஞ்சம் பகல் மேரிக்கு வந்துருந்தா அங்கேயும் போயிட்டு வந்துருக்கலாம். மெம்பரா என்ன செய்கிறான் டைம் சிக்கலாக போயிட்டு வந்து இல்லை திக்கோட குட்டிய மாட்டையும் போட்டு வந்தாங்கள. அப்போ அந்த வீடியோ வந்து நாளே போடுவோம் வந்து பாருங்கோ. எல்லோரும் சொல்லுவாங்க எல்லோரையும் நம்பி எல்லாரும் போகக்கூடாது. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. வந்து ஒரு நாள் பழையனால மேலே கூப்பிட்டாங்க நான் போவோம். வந்து இப்படி பழகிட்டு எதுடாப்பா வீடு இதுதானம்மா. ஆள் என்னத்தில் போனோண்ணா பாவி? பைக்கில் போனோம். அதுக்கு தூரம் போயிட்டானோ? சரியா ஆட்டே ஃபோன் கொண்டு வரணும் தம்பி. ஃபோன் கொண்டு வரல சரியா. வணக்கம். இது வந்து யார்கிட்ட வீடு? அப்போ பவிட அக்காவா நீங்கள்? ஆட்டு ஒண்டை விட்ட அக்காவா? ஒண்டை விட்ட அக்காவா நீங்கள்? சரி சரியா. ஆறாக பார்க்கணும். ஆறு அது தெரியும் உனக்கு? என்னையா எனக்கு என்ன பேருன்னு சொல்லாபம்? கிருஷ்ணா உண்ட கதை நீ. எனக்கு பேர் வண்டு முருகன். டேய் இது இல்லை கேட்போம். அப்பா எனக்கு என்ன பேர்? அவனுக்கு என்ன பேர்? அவனுக்கு அக்கினி என்னவா? என்னத்தில் பார்க்குறீங்க வீடியோ? இது ஆறு வரு உங்களோட தங்கச்சிட்ட மகனா? அது சரியா. பவிக்கு மருமகனா? அப்போ இவர் யாரு? இவர்கிட்ட தம்பியா? அது சரியா. அப்போ நீங்கள் தூக்கி வச்சுக்கிறா? உங்களோட ஆளை பாடுறாடி. நல்ல வடிவாகிற ஆளை பார்க்க. அக்னியாக ஆளை வேண்டி தூக்க உனக்கு ஒரு ஆசை வரையா? அவள் குழந்தை பிள்ளைய காணு. போட்டுருண்டோ? அதுதான் சரி. எத்தனை மாதமா? வேண்டான் போக ரெடியாக இருப்பா. தூக்குடா தம்பி. கதைகளா? கதையை கேளன் வீடியோ பார்க்குறான்னு கேளன். உங்க வேறு அவள் எங்கட சப்ஸ்கிரைபரடா.
என்ன பேர் ஆளுக்கு? ஆரஞ்சா? அம்மா வீடியோ பார்த்தா செத்தா வரியா? இவன் சிரிக்கிறான்டா. அம்மா அவ பார்க்குறேன் வீடியோ, அவங்களோட அம்மா தான் பார்க்குறான். ஆனால் இப்போ செத்துட்டா. நான் தான் சொன்ன வீடியோ பார்த்தா செத்தா வரியான்னு. அது சிரிக்க அவன். சரி சரி சரியா. அனுஷனோ ஐயா எங்களோட தம்பியோட எங்கடையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தானே. இவா இந்த மாதிரி பார்க்குறவா இவா கேளுண்டா. நீ என்னடாப்பா இந்த கதையை கேள். அம்மா கடும் சாந்தம் போலக்க. எத்தனை மாதம் ஆள்? 9 மாதமா? தரவா பிள்ளைக்கு கொடுத்துடா. ஆரண்யா 9 மாதமா நீங்கள்? 9 மாதமா? தம்பி இஞ்சா அப்படியாடா? தம்பி இவ்வளோ நாள் விஷயம் தஞ்சா அவரை பார்க்க தெரியுதானே ஆள்? சரியா ஓடியா ஓடி பாம் ஓடியா. ஓம்மா என்ன பேர் ஐயா? தம்பி என்ன பேர்? ஜேசுவாமு. சேஸ்வியன். அண்ணாக்கு என்ன பேர்? ஜிருஜுவனன். ஓகே. தம்பி எத்தனை வயசுடா? எத்தனை வயசம்மா? என்ன டிஷர்ட் அழகுறான்? பக்கமாக கிடக்கா? என்னடா இது? நிக்லஸ் பூரா மாதிரியானு? யாரு? நிக்லஸ் பூரான். இங்கே ஆளை கொண்டா நிக்கோலஸ் பூரான கொண்டா. ஐயோ ஆமாம். அதுதான் சரி. உன்னுத்தாண்டாப்பா பார்க்குறா உன்னையும்? அது சரி. தங்காம வீடியோ பார்க்குறா? பின்ன எங்கட வீடியோ பார்க்குறா? எங்கட பார்க்குறதா? அப்போ இன்னும் பரப்புறா இந்த பார்வை. என்ன பேரம்மா? என்ன பேர்? ஆரம்பியாக என்ன பேர்? அது கடிஞ்சிக்கிறா? நல்லா நித்திரை அடிப்பா போலையா? ஏன்னா சரியா நல்ல ஜொக்குடாப்பா. ஓப்போ எங்கடா பொக்குண்டு இந்த ஜொக்குமா கிடையாது. எங்கடா அக்காண்ட படிக்கணும். ஆமா சேட்டிக்காத இன்றைக்கு முழுக்க செக்கிங்கடாப்பா. கிளீன் ஸ்ரீலங்கா. ஓ கிளீன் ஸ்ரீலங்கா இது. புற உன்னதான் பார்க்க எவனும் வருவான்டா தம்பி. என்னடா அவங்க எல்லாம் ஒரே அச்சு தெரியுது அப்படியே முகத்தில். அப்போ உங்களுக்கு இவா மட்டும்தான் இல்லை? இவா மட்டும்தானோ? நீங்கள் மட்டும்தானா? பின்ன ஆள் கிளீன் ஸ்ரீலங்கா டீமுக்குள்ளே வந்துருக்குறா. ஏன்னா என்ன 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 அதுதானே அடாமல் இருக்கிறார். வீடியோ பார்க்குறா தெரிஞ்சுக்கண்ணே. அதான் வீடியோ பார்க்குற வழியாக தான் இந்த தெரிஞ்ச வழியாக தான் அடையில. பாய் 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 ஆடும் அப்பா. பாய் ஆடும் அப்பா. பாய் 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 எல்லாருக்கும் பாயா? எல்லாருக்கும் பாய். ஒன்றும் பாய். தம்பி வீடியோ பார்க்குறீங்கடா? அப்பா பார்க்குறியே, நீயா பார்க்க மாட்டியே? அது சரியா. அப்போ
ஆ ஆ சரி தொப்பி எங்கள்கிட்ட பரவாயில்ல. ம் இல்லை சைனா குஞ்சு மேய்க்கிறாங்கள பார்க்க என்ன 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 ம் நல்ல சொக்கடா பாரு, நல்ல சொக்கடா பாரு, சொக்கு தாங்க ஆச்சு. ம் சிரிக்க வைவா மாலவா, உனக்கு டேஸ்ட் தந்தவா ஓடியா சிரிக்க வைவா முருகா. நீ கிட்ட சிரிச்சு ஆளுவா கொஞ்சம் கட்ட தண்டு சரி சிரிக்க வைவா. கதைக்க தெரியாடா சின்ன பிள்ளைகளை கதைக்கிறாரு ஒருத்தரும் சிரிக்க உம்மொன்னு சிரிக்கா என்ன பயமா அவ்வளோக்கு அவனை பார்க்க என்ன ஐயோ எவ்வளோ போடாப்போ போடாங்க. நோ டீ வேணாம், இப்போ ஆமாம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். என்ன தெரியுது இந்த அதை கூட நீங்கள் போட்டு அம்மாட்ட போட்டாங்க. இந்த புது நம்பாக்குறாங்க கூட இப்போ தம்பி. ம் சும்மா வாக்குற இந்த ஐஸ்பல வேனில் பாட்டு போய் கேட்குற மாதிரி அப்படியா? அப்போ எல்லா வீடியோவும் விருப்பம் அப்படி சொல்லிட்டா கரைச்சல் இல்லை தானே. இப்போ எனக்கும் கண்டுபிடிக்க கஷ்டம். நீ என்ன மாதிரி பார்த்துருக்கேன்னு இவன் தான் முழுக்க பார்ப்பான் போட வீடியோ முழுக்க. நீ உனக்கு தெரியுமாடாங்கள தெரியுமா என்ன பேருன்னு சொல்லலாம்? ஏண்டாப்பா க்ரீம் எல்லாம் பூசி நீ அப்பா பூசி விட்டு வா. அப்போ சரி உனக்கு எத்தனை வயசு? ஒரு 12 அடிக்குமா? 13. உனக்கு எத்தனை வயசுடா? 3 வயசா? உனக்கு எத்தனை வயசு தம்பிக்கு? 11. அது சரியா? அப்போ நீங்கள் 13. 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா நீங்கள்? 6ஆம் ஆண்டு. இவன் என்ன செய்கிறா? இந்த வருஷம் சரி விட்டுட்டீங்களா? இன்னும் போகல எனித்தான். நர்சரி போக மாட்டியாடா சின்னவா? டே இது உங்களோட கடமைங்களா? அது சரி. கிட்ட போகணும். இது வந்து தமிழ்வில் தானே? என்ன தமிழ் தான். தங்கச்சி என்ன படிக்கிறீங்களா? பிஏ செய்கிறீங்களா? பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸா? என்ன சின்ன ஆளுமே கிடையாது, பள்ளிக்கூடம் போகிற ஆளுமே கிடையாது, பிஏ செய்கிறேன்னு சொல்கிறீங்க. பிஏ எங்கே செய்கிறீங்க? வெட்டிக்குலோன்னு சொல்லி எங்கே அங்கே வந்தாரம் இல்லையா? ஓப்பன் யூனிவர்சிட்டிலையா? ரைட்டா. எக்ஸ்டர்னலாக செய்கிறீங்களா? அது சரியா. அப்போ A-level ஆர்ட்ஸ் இருக்கா? 1 வருஷம் முடிஞ்சுதா இல்லை இன்னும் மாதிரி? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ரைட் ஓகே. அப்போ இன்னும் முடிக்க 4 வருஷம் கிடையாது. அது சரி. அதுக்குள்ளே ஒருத்தர் பிஏ இல்லாமல் ஒருத்தர் ஆடா. நீ என்ன வர ஐடியா? அதுதான் கேட்குறேன் நான் பொதுவாக என்ன வரேன்டே கூட படிப்பு சம்மந்தம் சொல்ல வேண்டியது தானே. நீ தாராளமாக தேவையான சொல்லலாம். பிஸ்னஸ் மேன் பார்த்திடலாம். அப்புறம் என்ன கடுவான்? ஓ என்ன பில்கேட்ஸ் மாதிரியா? அவரை பார்த்த நீங்களே பில்கேட்ஸை ஃபோனில் பார்த்தீங்க? ஏன் போயில அவன் தன்னம்பிக்கையை நீங்கள் குறைக்கக்கூடாது. அவன் பில்கேட்ஸை விட பெரிய ஆளாக வருவான். நீ என்ன வர போறியாடா? இன்ஜினியராக வர போறியா? இன்ஜினியராக வரக்கு என்ன பாடம் படிக்கணும்? மேத்ஸ் படிக்கணும். சரி நீங்கள் என்ன வர போகிற? பெரிய ஆளாக வர போறியா? என்ன ஐ டாக்டர் வர போகிறீங்களோ? பாடமாக்கி வச்சுக்கிறீங்களா? நான் ஐ டாக்டர் சொன்னது என்ன நல்ல ஷோக்காகடா. 3 பேர் ஒரே ஆட்சியில் பார்த்து விட்ட மாதிரி என்ன. இவன் கிட்டத்தட்ட அக்கினி இந்த தடவைக்குள்ளாதான் வருவாங்களோட படிப்பில். என்ன இல்லையா? முன்னேற்றம் அதான். அப்புறம் என்ன புது நாங்கள் சொல்லுங்க. திறமையில் இருந்தால் செஞ்சு ஆடுவோம். பாட்டுகளை பாடி ஆட்டங்களை ஆடியா இவன் ஆடுவான் போட ஒரு நடுவுக்கு இருக்கும். ஆடுவானா தம்பி? ஒரு பாட்டு ஆடி காட்டுற ஆடிச்சிடலாம் சில மாதிரி. அம்மா தம்பி யார நீ சொல்லுங்க.
இவன் ஆடுவான் சும்மா சும்மா இதை இது கொண்டு டான்ஸ் நீ ஆடு இதே இன்ஜினியர்ன்ற முதலாவது இதே ஆட தெரிஞ்சுக்கோங்கடா ஓ ஒன்று ஆட தெரியும் மற்ற ஓட தெரிஞ்சுக்கோ இப்போ கட்டிடங்களுக்குள்ள நீ கேட்க விழுந்தா ஓடணும் இல்லைங்கதா மற்ற ஆடணும் ஆக்களுக்கு எதுவுமே ஆடணும் ஆடுவா தம்பி யார தம்பி செல்ல வார நீ யார ஆடு என்ன பாட்டு போட செல்லது என்ன பாட்டு வரும் என்ன அப்படி பாட்டு இல்லை சும்மா அப்போ என்ன சும்மா ஆடுறா சும்மா பாட்டு போகக்கூடாது அதான் அது பாட்டு தான்டா அவனுக்கு என்ன பாட்டு போ என்ன பாட்டு போடாலும் சரி அப்போ கொண்டு அப்போனாக்கப்பா நான் இந்த இதில் போடுறேன் இந்த இதில் போடுறோம் அதான் நான் பாட்டு போடுறாடா ஓமா அதான் ஆடுவேன் அதுதான் பாருமா இதுக்கேற்ற பாட்டுன்னு போகிற போகிறோம் இதுக்கேற்ற பாட்டுன்னு போகிற போகிறோம் கொஞ்சம் பொறு காளியை உலக்குமா போடு காலாலையா இந்த பாட்டுக்கு தான் உங்க நடுவ வருந்தாரா சரி சரி ஓடியா களைச்சி போய் ஓடியா ஆனால் பார்த்தியோ சொன்னோன்னு ஆடிட்டேன் பார்த்தியா கதைக்கே தான் நான் ஆடிட்டேன் நீ என்னப்பா செய்கிற வேலை வர சொல்லி போட்டு இல்லைண்ணா அது என்ன பைக்கில் காற்று என்ன புரட்டின்னு வந்தீங்க ஏன்டா ஃபோனை விட்டு போனி பைக்கு காற்று போட்டுது ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுது உனக்கு என்ன போட்டுது அப்புறம் என்ன அது நான் இப்போ போக ரெடி என்ன போகிற சேட்டு இல்லை இப்போ உன்னை காணையில் என்னட்டு போக ரெடி தான் என்ன சொல்லுறது என்னப்பா ஒரு என்னம்மா சோடாவா சுடுதண்ணி சுடுதண்ணி குடிக்கிறத பிரச்சனை கப்பு பார்க்க பயமாகப்பா ஏன் சின்ன கப்பு இல்லையா எங்கே தூரம் போனீங்க அம்மாட்ட போனியா இப்போ எந்த பின்னேருமா நீங்கள் வாரண்டല്ലോ நம்ம அந்த மாதிரி அம்மாட்ட போயிட்டு அம்மா வீட்டு வாரணும் மத்தியானத்துக்கு அப்போ ஏற்ற போன விடையில வச்சு குடிக்கலாம் நீ எப்படி லைசன்ஸ் இல்லை பைக் கொண்டு போவேன் இதில் பொலிசில் பிள்ளை சொல்கிறியா பிடிச்சாக்கு இதெல்லாம் பிள்ளை விளையில காய்ச்சல் மாதிரி உன்னை விட்டா பிள்ளையா காய்ச்சல் மாதிரி காய்ச்சல்டா கழுத்து முழுக்கிட்டாப்பா நான் ஒரு நாள் இல்லை நமக்கு காய்ச்சல் தான் ஒரு நாள் இல்லாதான் காய்ச்சல் வந்துட்டான் ஏன்னா இவரோட நீ கேட்க வரே தானே நீ போனால் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மறுபடியும் கூடு கொஞ்சம் நீ கேட்க வர வேண்டாம் நிற்கத்தான் நாளைக்கு தான் போகிறேன் குளிச்ச நீங்கள் காலமே அதான் எனக்கு அது பரவாயில்ல குளிக்காத்துட்டு போகும்போது நாளைக்கு நிற்குது இவன் இங்கேயும் அப்படித்தானோ அங்கே வந்து குளிப்பு சரியா ஒரு சலூனுக்கு முடி வெட்ட போனேன் இங்கே சலூனுக்கு தானே முடி வெட்ட போகிற இல்லை இங்கே சந்தைக்கு தான் போட்டு போகிறேன் சலூனுக்கு முடி வெட்ட போனேன் வேற சலூனில் கிரௌண்ட் அப்போ போட பார்த்துட்டு இது எஸ்கே என்னோட போட்டு உன்னோட வச்சு என்னோட அண்ணா தானே உண்மை அண்ணா அடைக்கடா அப்படி தான் யூடியூப்பில் வளர்க்கண்ணா சரி வருவார் அப்படின்னு இங்கே வருவாங்க பார்க்குறேன் அப்போ என்ன 2 கோழியை பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த விளாட்டம் அண்ணா ஆக்கி வச்சு சமைச்சா நீங்கள் சமைச்சீங்க அவருங்க பாரு ரெடியாக பார்த்து சொல்லி இடியப்பத்து சொன்னியா ரஜ்ஜி கறிக்கா இல்லை கேட்டேன் இல்லை பிரச்சனை என்னண்டா இடியப்ப என்ன வெளியில் சொன்னியா கடையில் சொன்னியா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு விசேஷமாக எல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் கூட இதுதானே நான் பிட்டு சோறு
சொல்லி அவளுக்கு வழியாக கதைச்சு போட்டு போறேன். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். என்ன மாதிரி? இது சொல்லுங்க நீங்கள் இப்போ நான் வெளியே வரீங்க? இல்லை நான் சும்மா திரிஞ்சு வரேன். இல்லைங்களா? எப்படி சும்மா இருக்கீங்களா? நாங்கள் நல்ல சும்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் குறைவு தான். ஒவ்வொரு நாள் எப்படி தலை சொல்லு. தம்பி என்ன ஆக்கிது என்ன மாதிரி? கவிதாஸ் கவிதாஸ் கலர் ரவு சார் எல்லாம் போட்டு எல்லாம் தெரியுமா? இவா இப்போ கதை மாறுறா. ஆக்கள் கொஞ்சம் கூட கதை மாறுது. நல்ல சாப்பாடு என்ன அவாண்ட நாட்டுக்கோழியா ஸ்பெஷலாக காய்ச்சுவா. நேற்று முரல் மீன் தந்துட்டா எண்ணெய் அப்படின்னு சொல்லவும் மேலானே நம்மளா சாப்பிட்டு வந்து இவன் யார் இப்படி எப்படா வந்து என் கவனிக்கவே இல்லை. இப்போ வந்தீங்க யார் இவர்? பக்கத்து வீடா? பெண்படியா? அவனை பார்க்க நல்லபடி நேற்று வான்னு சொன்னான். நேற்று அப்போ நல்லபடி பாருங்க. இவரை பார்க்க நல்லபடி மாதிரிக்கா அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறான் பழக்க வழக்கங்களை என்ன சொல்ல வரேன்னா. அப்புறம் என்ன மாதிரி போகுது லைஃப் எல்லாம்? ஓரளவுக்கு போகுதுண்ணா. உங்களை மாதிரி இல்லை, ஓரளவுக்கு போகுது. எங்களை மாதிரி தான் கஷ்டம் தானே. அது சரி. வந்து அது இல்லை தான். அவங்களுக்கு போஸ் உண்மை கட்டாய உண்மை. நீங்கள் ஒரு தான் எங்களை முதலாளி. அப்போ எந்த டிஎஸ் ஆஃபீஸில் நீங்கள் வேலை? நம்ம சும்மா எத்திரிக்கோள் அவளே பேசுகிறாளே சும்மாண்டு நீங்களா? ஓ அவளுக்கு அந்த கதை பிடிக்கல. பிடிக்கல. கிருஷ்ணா மாமா கிருஷ்ணா பெரியப்பா பெரியப்பா இவர்கள் எல்லாரும் சொல்லி கொடுங்க மகனாக்கள் பெரியப்பா என்னையா? ஓ அதான் சரி. என்ன என்ன நான் அதற்கெல்லாம் யோசிக்க மாட்டேன். இல்லைன்னா நோம்பலாக என்ன பெரியப்பான்னு கூப்பிட்றாங்க. இல்லை ஏன்னா நான் தானே கடைசி. அப்போ அப்படி சொல்லும்போது சந்தோஷம் தானே. யார் அவள் கூப்பிட்றான்? இந்த மகனாக்கள் நீ ஆடா பெரியப்பாண்ட என்ன அப்பா கண்ணா வேணான் ஜலவாடா. அவன் ஆடு காட்டா பாட்டம். அவன் நல்ல டான்ஸர். ஆட மாட்டான். யாரு? சே அப்போ நாளைக்கு அவன் டிக்டாக்லாம் ஆடுவான் போல. வீடு வழி ஆட மாட்டான் போல. சரி அப்புறம் என்ன ஜது நல்லா ஏன் எப்படித்தான் கேப் போடணும் மாட்டேன். அப்படியே நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம வச்சுக்கோ. இப்போ 2025 அப்புறம் இப்படி தானே பார்க்கல பேப்பரும் பார்க்கல இல்லையா? அப்படி பார்க்கல பேப்பர் பார்க்கல. உங்கள் நேரம் மேலே எங்களை வீடியோவில் பார்க்குற வேலையை போகிறோன்னேக்குள்ள நாங்கள் பேப்பரை டெய்லி பார்க்குறோம். நடுவில் வந்து பேப்பர் ஓட்டிக்கிறாங்க. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இது உண்டு. அது உண்டு. என்ன பேர்? வந்து உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் சதீஷன். அதான் தெரியும். இவன் பேர் திருலோகநாதன். சதீஷன்டா தெரியுமா? சதீஷன் என்ன தெரியாது? தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் தெரியுமா? உங்களுக்கு தெரியா? திருலோகநாதனா? தம்பிக்கு என்ன பேரா? என்னன்னு சொன்னா தெரியும்? விதுவண்ணா தெரியும். சதீஷன் கொஞ்சம் பேருக்கு தெரியும். தெரியுது மூட்டில் தெரியுது. ட்வீன்ஸ் தங்கச்சி. நீ ஊரண்டு சொல்ல பக்கம் இல்லையா? நான் கேட்டா அப்புறம் திரும்பி பார்க்குறேன். திரும்பி ட்வீன்ஸ் இப்போ கட்டாக்காடி மாடுன்னு சொல்கிறேன். வரேன் ஃப்ரெண்டு தம்பிக்கு எத்தனை வயசு? அவன்கிட்ட வயசா இல்லை? ஒரே வயசாண்ணா? அவன் படித்தவனா? அவன் உண்மையாவோட யூனிவர்சிட்டியோட தான் படித்தவர்.
யூனிவர்சிட்டிலையா யூனிவர்சிட்டியில் உண்டா குடிச்சீங்க எந்த யூனிவர்சிட்டியில் ஒளிவிலா மைக் இருக்குல்ல மைக் இருந்தால் தான் காய்கறி கேட்கணும் இன்சூரன்ஸ் தான் எங்களோட காய்கறி நீங்கள் சொன்ன அப்புறம் தொப்பியை மாற்றி போட்டா பார்த்தீங்களா நீங்க சொன்னதை போய் என் உடனே போடியாச்சு இந்த ஆளை தான் பார்க்க ஆசையாக இருக்கிறாப்ப சின்ன ஆள் ஆளை காட்டியாச்சு ஆளை தான் ஃபஸ்ட்டாக காட்டினான் சிட்டி பாபா அம்மா சொன்னார் பிஸ்கெட் பண்ணி சோடா வந்தவங்க எனக்கு கொஞ்சம் தடிமன் மாதிரி அப்போ இனி எங்களை கேட்டேன் போஜா புஷ்பராடா அந்த மாதிரிக்கும் நான் இல்லை சாப்பிட்டேன்டா ரோல் வடையில் வைக்கிறாடா அப்போ அது கோயிலுக்கு வந்தாரு அந்த நேம் தான் புஷ்பராடா கடைவங்க அது விநாயகபுரம் புஷ்பண்டாட கடை இல்லை இல்லை நான் இங்கே வந்தேன் கோயிலுக்கு ஒரு வந்தேன் வினிய காடு வந்தேன் அக்கா தானே உங்களோட இல்லை படிவு தானே பேர் உன்ன உங்களை மதியம் இல்லை நாங்கள் போய் சாப்பிட்றோம் அந்த கடைக்கு நாங்கள் போகிறோம் தம்பியை கூட்டிகிட்டு போகிறோம் ம் எங்கே இருந்து உங்களோட அம்மாவா அவ உனக்கே பேசுகிறேன் அப்புறம் இங்கே வந்து என்ன பேசினான் தனியாக தான் ஒருவருக்கு பேச மாட்டேன் அவன் சும்மா புடுறான் அவன் பேச மாட்டேன் காலம் எக்ஸாமுக்கு இப்போ என்ன காலையில் தான் போகணும் என்னது அது விடிய கொஞ்சம் மொழியாக அவன் சொல்லி போட்டான் தான் பிஸ்னஸ் மேன் ஆகிறப்போண்டு அவன் தான் மூத்தவன் சொல்லி போட்டாரு அவங்களே எல்லாம் இன்டர்வியூ எடுத்தாச்சு அவன் பிஸ்னஸ் மேனா அவன் இன்ஜினியரா மற்றவர் வந்து ஐ டாக்டரா அதுவும் பிஸ்னஸ் மேன் ஆரம்பம் இருக்கலையா பில்கேட்ஸ் சாப் எப்படி ஆகிறாரு எனக்கு தெரியா இந்த உலக நாட்டில் உள்ள பணக்காரர் எத்தனை இடத்துல இருக்க இதுதானே எந்த நாள் நம்ம எது நினைச்சிட்டு வரமோ கேபியாடா இங்கிலீஷ் அக்னிட்டாம் விட்டு செக் பண்ணணும் இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ் திறமைய அதுதான் கேட்போம் முதல்ல அது இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் அந்த அடிப்படையில இருந்து போறது சரி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாம் சொல்லல முதலாக கேட்பான் பட்டுஷன் நேம் உண்டு அதோட எல்லாம் சரி அது பிறகு கேட்பான் கபோல்டு ஆகி உண்டு ஏடா ஏதோ தடிமன் நான் வந்து குடிக்கல குடிச்சா நல்லா இருக்கும் எது கொக்தானே கொக்கு வந்து சுடுதண்ணி குடிச்சேன் நான் இல்லை இல்லை அது என்னடா எல்லாம் வந்தாலும் வந்து கேட்கத்தானே நீங்கள் போகணும் சோட்டி சண்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன் நீ அப்புறம் வந்து டீ என்ன போட அது பரவாயில்லை அப்படித்தான் கவலை வரத்தானே வேணும் மனுஷன் இல்லை உணர்வுகளும் இருக்கத்தானே வேணும் அவ முதல்ல எல்லாம் பைவரை கட்டினா அப்புறம் குறைவு என்னமே கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சி அந்த கீயை வந்து கடல்ல எறிஞ்சாரு அதை தேடி எடுக்காம இல்லை அதை எடுக்காம இருக்கிறதே நல்ல போடாக்கு ஏன்னா திறப்பு எடுக்காம இவ்வளோ வேண்டாம் திறப்பு எடுத்தா கரைச்சு எறிஞ்சாச்சு
சேஸ்மியா பாக்கவே சேஷ்மி ஆடிடலாங்க ஆடிடுவோம். அனுஷன் என்ன நல்லா இருக்காரோ அனுஷன் நேற்று பார்த்தீங்க வீடியோவில் பெம்பளை சாப்பிட்டு இப்போ காய்ச்சிருக்கோம். கொஞ்சம் பரவாயில்லை வியூஸ் எல்லாம் கொஞ்சம் காலம் நல்லா போய் கொண்டிருக்கு. அது இப்படி தான் ஏற்ற இறக்கங்கள் நோமல் தான் லைஃப்பில் அது இல்லை. இங்கே ஆளுக்கு திருநூறு வச்சா அப்புறம் அந்த மேலே கிடக்கடா நான் முதல் வச்சுருந்தேன் நாளே என்ன கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் நாளை அம்மா சுண்டால் அப்போஸ் பாப்பா 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 ஆமாம் 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 என்னடாப்பா இது இவன்ல கடும் பாஷம் போல நாங்கள் வேற கொஞ்சம் அமைதியாக இருந்த இடம் இவ்விடம் அப்படிதான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஆக்கள் பரவாயில்லை. வரக்குள்ள ஆக்கள் இல்லை தானே அத்தான் மட்டும் தான் நின்றவர் அவரும் கதை உறவு தானே. இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சு நிற்க தான் வந்தாங்க உங்களோட 3 புதல்கள். வந்து இடத்தை என்ன மாதிரி அப்போ தம்பி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எங்கே பண்ணீங்க? துபாய் பண்ணீங்களா? என்ன சும்மா இடம் பார்க்கோ செக் பண்ணலாம் ஹிந்தியில் வந்து தெரிஞ்சாக்கிட்டு நான் ஹிந்தியா இருப்பேண்ணா கொஞ்சம் தெரியுமா? இங்கே யாருக்கும் தெரியும் ஹிந்தி தம்பி हिंदी बात करो। भाई कैसे हाँ ठीक है எனக்கு தெரியும் ठीक है दुबई में किधर काम किया आप? 2 வருஷம் சொன்னல அவனுக்கு ப்ரோ हां बड़ी बरवाई सही और हिंदी में बोलना यार டே ரிங் ஷோ கம்யூனிகேட் ஹிந்தி அதுக்கு ஹிந்தி ரிங் ஷோ கேக்க கேடி போயிட்டு அவளோ சூப்பரா கேக்க மாட்டேன் தமிழ்ல போடுறீங்க தமிழ்ல அவங்களே தான் பாருங்க அப்போ பிடிக்கல தம்பி என்ன பேர் அவனுக்கு தம்பி என்ன மிதுவா நிதுவா பிது ஓகே B2 அப்படியா B2 ஒன் சலூனுக்கு போனோம் முடி வெட்ட என்ன இங்கெல்லாம் அப்படியே லோன்றில பண்றது லோன்றில பண்றா முடி ஆனா பண்றதாரு நம்ம கேஷ் கொடுத்தாரு உங்களோட அம்மாவா இதே அம்மா வாங்கம்மா உங்களை பார்க்கறது வந்தீங்கன்னா இருக்கிறாப்பா இருங்க இதுல அதுல இருக்கு இது பக்கத்துல கொஞ்சம் கதைக்கிறோம் போடுறது இருக்கும். கொஞ்சம் கதைக்கும் பெங்கேந்து வர அம்மா என்ன எவ்வளவு தூரம்? ஒரு 6-7 நான் வந்து எங்கேருந்து வாரான்னு கேட்டாலே என்ன எங்கேருந்து வாரான்னு கேட்டாலே நீ வந்து தூரத்தை தான் சொல்லுவோம் மேலே இடத்தை சொல்லி நான் தெரியாத அம்மா இவன் வந்து உங்களை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட் அம்மா உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை ஒரு பேசுகிற அம்மா அவனுக்கு ஏசுறாமன்ட்டு எந்த தாயும் அப்படித்தான் ஆனால் அவன் அப்படி பிள்ளையா நாள் இல்லையே வந்து இப்போ ஊரில் இருந்து இங்கே வரக்குள்ள கொஞ்சம் யோசித்தவன் எங்களை வந்து கதைச்சி விட சொல்லி நான் அந்த வீடியோ பார்க்குறீங்களா கடை அந்த மன்னார் அப்படி இப்படி கொஞ்சம் விஷயம் காய்ச்சானே அப்போ அது அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பிட்டான் வீட்டை பயப்பட்டவன் வந்து காய்ச்சி விட சொல்லி அப்போ நான் சொன்னால் அது பிரச்சனை நார்மல் தானே போகணும் நான் பாருங்க என்னத்தில் வந்தோம்மா அது சரியா ரெண்டுத்துல வந்தம்மா மோட்டர் சைக்கிள் வந்தோம் அப்போ நீ வந்தது வீட்டை போனியானே இப்போ அம்மா என்ன இப்போ திருப்பி பயணம் தானே போகிறானே நாளைக்கு போகிறீங்க அப்போ பவி நேற்று நைட்டு அங்கே இங்கே அண்ணே நீங்கள் அங்கே நிற்கிறீங்களா? சரி அப்புறம் என்ன மாதிரி அம்மா சாப்பிட்டீங்களா? மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்க. அப்போ அம்மா வீட்டை யார் யாரம்மா?
மகனும் உங்களோட அவரும் நீங்களும்மா? சரி சரி. இப்போ உங்களுக்கு உடம்பு குறைவோ? இல்லை 6 ஆளு நல்ல உடம்பு தான். இப்போ பரவாயில்ல. இப்போ என்னம்மா கதை என்ன மாதிரி பொடி நாங்கள் வந்து நின்றவன் அவன் சொல்லி கொண்டு நான் என்ன எங்கே போனாலும் அம்மா விட மாட்டான் அவன் இங்கே வந்த ஒரு கேள்வி இங்கே கேளையாமண்டு என்னண்டு அது இவனுக்கு முன்கோவம் கூடவா? இவனுக்கு முன்கோவம் கூட தான். ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான். அதில் பயப்பட தேவையில்லை. யாரும் கொழுவ வந்தாலும் ஓடிடுவான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. முன்கோவம் தான் நான் ஃபோனில் எல்லாம் கற்றுவேன். நேரில் வந்தால் அவனுக்கு கேட்கும் மாதிரி மாதிரி. என்ன கலாய்க்க ஒன்றுமாம்மா? அண்ணா என்னண்டு அவன் என்ன சும்மா அவனுக்கு என்ன உங்கள் சின்ன பிள்ளை என்ன அக்கா மாதிரி அக்காக்கள் வாங்கினா சின்ன பிள்ளை அவனை பிள்ளை அவன் நல்ல வழக்கா சின்ன கொஞ்சம் பாடுவாங்க. அப்போ அவனோட பாசம் மாதிரி அது எனக்கு நாங்களும் நின்றுட்டு தான் போவோம். வெளியே தான் போவோம். யார் பாம்போ? நான் இப்போ நீங்கள் நிற்க மாட்டீங்களோ? என்ன சரி அப்படி எடுக்கலாம் லீவுடனே. நீங்கள் என்ன வேலை லீவ் எடுக்கிற? நாங்கள் எடுக்க போகிறோம். இவன் வந்தது ஆளு கொஞ்சம் இது குறைவு தானே. நீங்கள் படித்தாலும் அப்படி செய்யக்கூடாது. டயரை கழட்டாவே உள்ளுக்கு கழட்டுறார். அதுக்காக டயரை கழட்டிக்க நடிக்கல. அவள் என்னடாப்பா முதல்ல இவ்வளோ அமைதியாக இருந்தோம். இப்போ என்ன கற்றுறாண்டாப்பா? முதல்ல எனக்கு சொல்கிறாள் என்னைய கண்டா சந்தோஷம் உண்டு பீடியை பார்க்குறான். ஆளுக்கு இது ஒரு மெமரியாக இருக்கும். வந்து ஒரு 3 வருஷம் போயிட்டு காட்டைக்குள்ளே வந்து இல்லை யா பெரிய பார்த்தா நாங்கள் திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் இங்கே திருக்கோயிலில் இருக்க நிறைய பேர் எங்களுக்கு கால் மெசேஜ் பண்ணி எல்லாம் சொன்னவே. இந்த பிள்ளைட்டு ஓ வாய்ஸ் மெசேஜ் போடுற பிள்ளை என்ன அப்படி இது அந்த அந்த வந்த இடத்துல அந்த மன்னர் பிள்ளையோட காய்ச்சி அந்த கதை கேட்டீங்களா என்னது? நான் சொன்னேன் போய் ஆனால் இவ்வளோ பயப்படுறாரு நான் உங்களுக்கு. அவன் என்ன சொல்லுவாங்க தெரியாமா புண்ணியமா நீ எதை பொய்யன்னு சொன்ன? நீ அது அப்படி ஒன்று இல்லவே இருந்துட்டியா? இல்லைன்றே சொல்லிட்டியா? ஏன்னா அதுக்கு தான் நானும் சொல்லணும் இல்லாமல் என்ன சொன்னவன்னு சொன்னதான் அதுக்கு நாம சொல்லலாம். அவன் என்ன சொல்லுவானா என்ன நல்ல ஆள்றாப்பா. உங்களோட முகத்தையா சொன்னீங்க? கடவுளே நான் எந்த முகத்தை சொல்லி உங்களோட முகம் தெரியுதா கொஞ்சமா? அடே இவங்க கடைக்கு தானே. சரி ஓகே சரி அம்மா வாரம் போயிட்டா. சரி அக்கா வாரம் போயிட்டா. தம்பி வரட்டா தங்கச்சி பாயா.
நேர போகலாமாடா அடே தம்பியா விது பாய்டா அடே விது பாய் தங்கச்சி பாயா சத்தியம் பேரு பாய்டா இப்போ நம்ம சோடிஸ் கடையே போகிறோம் அப்படி தானே ஆ அரபு என்ன வருவோம்டா இதுதான் சரி நீங்கள் சொன்னல அது நான் நம்பினேன் நான் உனக்கு இரவு சொன்னேன்டா நான் சொன்னா வருவேன் ஆனால் வரமாட்டேன்னா சொல்ல மாட்டேன் நம்பி எங்கே என்ன விலை வைக்குமா ஓ வளர்ந்து ஓகே அப்போ பவி அப்போ சந்தோஷம் தானே வந்தது என்னடா அப்போ எனக்கு அம்மா அப்பாவுக்கு இதாக கிடக்கு அவ ஒரு என்ன சொல்கிறவா பார்த்தாலே ஒரு பேசக்கூடியாமே தெரியலை இந்த வீடியோலையும் சொல்லிவிட்டேன்னா அதை பார்த்தா மனுஷனே சும்மா விடாடாப்பா அது சரியா இப்போ பயம் எந்த ஒரு தாய்க்குமே வந்து பயம்தான் தம்பி இப்போ எங்கட அம்மா பார்த்துன்னு தானே அவன் அப்படித்தான் பேசுவா அக்கனியை கடந்து இவெல்லாம் கணக்கெடுக்கப்படாண்டுவான் ஓ எனக்கு சில எங்களில் கோவம் பெருமான்னு சொல்லுவான் சே அதெல்லாம் கண்டுக்கப்படாது இல்லையா ஃபுல்லாக நீர் தானே சரி ஓகே ஓகே அப்போ நாங்கள் சோட்டிஸ் கடைக்கிட்ட போயிட்டு வந்து 2 சோட்டிஸை சாப்பிட்டுட்டு வீடியோ முடிப்போம் என்ன எல்லாட்டும் அன்பும் நல்லா இருந்துச்சு வந்து எனக்கு இந்த கழுத்து துளுக்கிற வழியால் கொஞ்சம் வடிவா அது லைட்டாக பெயினாக இருக்கபடியாக அவருடைய ஒன்று பெருசாக காய்ச்சிக்குள்ளெல்லாம் போட்டுது ஆனாலும் அவர் கூட இந்த டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறனால நல்லா ஜோக்காக காய்ச்சார் வந்தார் மற்றது அவள் பிஏ படிக்கிற தங்கச்சி அவளும் நல்லா காய்ச்சாள் மற்ற உண்ட ஃப்ரெண்ட் படியன் அவன் விது அவனும் நல்லா படியன் மற்ற அம்மா ஸ்பெஷலி நல்லா காய்ச்சாங்க ஏன்னா அந்த அம்மாவோட இது அந்த குரல் கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அப்படி என்ன சின்னலேருந்து அப்படி தானோடா அம்மாவுக்கு அப்போ அப்படி வந்து அம்மா பேசக்கே கஷ்டமாக இருக்குமேடா அப்போ உனக்கு அது ஒரு பேச்சுண்டு நீ கணக்கில் இருக்கு சரி ஓகேண்ணா அப்போ நாங்கள் இனி சோட்டிஸ் கடையில் போய் சோட்டிஸ் சாப்பிட்ற என்னதை காட்டு இருக்குது என்ன முடிச்சுடுவோம் அவனை எடிட் பண்ணுவோம் தம்பி டைம் ஆகிட்டு இப்போ எல்லாரையும் சந்திச்ச சந்தோஷம் தானே வைக்க சந்தோஷம் தானே நாட்டுக்கோழி காய்ச்சி வச்சுக்கானா போயிட்டு சோறை வைக்க சொல்லிக்குதானே ரைட் அப்போ சோறோட சாப்பிட்டு தான் இருக்குதா சாப்பிட்டுட்டு வேணால் நாளைக்கு போய்க்கலாம் சொல்லுவோம் அப்படி இருந்தானே சரியா ஓகே பாய்